வெல்கம் டு மேத்ஸ் வித் மாதேஸ். நம்ம இன்னைக்கு 8th மேத்ஸ் எண்கள் பயிற்சி 1.1ல் மூன்றாவது கணக்கு பார்க்க போகிறோம். எண்கோட்டின் மீது கேள்விக்குறியிட்டுள்ள இடத்தில் அமைந்த விகிதமுறு எண்களை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 3 ரோம லெட்டரில் எண் கோடுகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு நார்மலாக ஒரு எண் கோடை குறிக்கும் போது 0 முதல்ல குறிப்போம். 0விலிருந்து பாசிட்டிவ் நம்பர்ஸில் அதனுடைய வலது பக்கம் வரும். 1 2 3 4ன்னு குறிச்சிட்டு போவோம். அதே மாதிரி மைனஸ் நம்பர்ஸ் எல்லாம் 0வுக்கு இடதுகை பக்கமாக -1 -2 -3 -4ன்னு இந்த ஆர்டரில் நம்ம குறிச்சிட்டு போவோம். இப்போ நமக்கு கேட்டிருக்கிற எண்ணானது -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்குது. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய விகிதமுறு எண் வந்து நமக்கு என்ன வடிவில் கிடைக்கும் அப்படின்னா கலப்பு பின்ன வடிவில் கிடைக்கும். அந்த கலப்பு பின்னத்திலிருந்து பின்ன வடிவுக்கு நம்ம மாற்றிக்கணும். அந்த கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய முழு எண்ணை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு முதல்ல வந்து நம்ம எந்த 2 எண்களுக்கு இடையில நமக்கு கொடுக்கப்பட்ட விகிதமுறு எண் இருக்குதுங்கிறத குறிச்சுக்கிறோம். -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்குது. அதுக்கு நடுவில் 2 கோடுகள், சிறிய கோடுகள் இருக்குது. அதில் இந்த கோட்டில் இருக்கிற எண் தான் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ முதல்ல நம்ம கலப்பு பின்ன வடிவத்தில் இருக்கக்கூடிய முழு எண்ணை கண்டுபிடிக்கணும். அதற்கு 0விலிருந்து நம்ம இந்த ஆர்டரில் தான் எழுதிட்டு போவோம். அப்போ முதல்ல எந்த நம்பர் எழுதுவோம்? -3 தான் எழுதியிருப்போம். -4 ரெண்டாவது தான் எழுதியிருப்போம். ஸோ இந்த கண்டுபிடிக்க வேண்டிய விகிதமுறு எண்ணானது -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கிறதுனால -3 தான் நமக்கு தேவையான முழு எண். அதில் கலப்பு பின்னத்தில் இருக்கக்கூடிய தொகுதி மற்றும் பகுதியை அடுத்து கண்டுபிடிக்கணும். ஸோ பகுதியை முதல்ல கண்டுபிடிக்கலாம். பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே மொத்தம் எத்தனை பிரிவுகள் இருக்குது? -3ல் இருக்கிற இந்த இடத்துல 0ன்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 0 1 2 3. ஸோ மொத்தம் 3 பிரிவுகள் இருக்குது. ஸோ பகுதியில் 3 வரும். அதில் நமக்கு தேவையான எண் எத்தனாவது பகுதியில் இருக்குது அப்படின்னா 0 1 2. ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால தொகுதியில் 2. ஸோ நமக்கு தேவையான கலப்பு பின்னம் என்ன அப்படின்னா -3 2/3. ஸோ இதிலிருந்து பின்ன வடிவுக்கு நம்ம மாற்றிக்கலாம். 3 × 3 கலப்பு பின்னம் பின்ன வடிவுக்கு போகும்போதும் அதே மைனஸ் இருக்கும். 3 × 3 9. 9 + 2 11. ஸோ 11/3 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர். இதே விகிதமுறு எண்ணை நம்ம வேற ஒரு மெத்தட்லையும் கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா நமக்கு கொடுக்கப்பட்ட எண்ணானது -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்குது. அதில் மொத்த பிரிவுகள் எத்தனை இருக்குது அப்படின்னா 1 2 3. 3 பிரிவுகள், மொத்த பிரிவுகள் 3. ஸோ அந்த 3ஆல் இந்த 2 எண்களையும் எந்த 2 எண்களுக்கு நடுவில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்களோ அந்த 2 எண்களையும் அந்த மொத்த எண்ணிக்கையான பிரிவுகளின் எண்ணிக்கையான 3ஆல் பெருக்கி வகுக்கிறோம். சரி, 3ஆல் பெருக்கி 3ஆல் வகுக்கிறோம். ஸோ இங்கே என்ன கிடைக்கும்? -12/3, இங்கே -9/3. ஸோ இது -9/3 இருந்தால் இது -10/3, இது -11/3. ஸோ டைரெக்டாக இந்த வடிவில் பின்ன வடிவத்தில் நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். ஸோ இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடை வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். ரெண்டுலேயுமே ஆன்சர் -11/3 தான் நமக்கு கிடைக்கும். முதல் வடிவில் கலப்பு பின்ன வடிவில் கிடைத்து அதிலிருந்து பின்ன வடிவுக்கு மாற்றுவோம். ரெண்டாவது மெத்தடில் டைரெக்டாகவே நமக்கு பின்ன வடிவில் ஆன்சர் கிடைச்சிரும். ரெண்டாவது கணக்கில் நமக்கு எண்கோட்டின் 0வுக்கும் -1க்கும் நடுவில், அதாவது 0க்கு அப்புறம் தான் மைனஸ் எண்களை குறிப்போம். ஸோ 0வுக்கும் -1க்கும் நடுவில் இந்த பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். 0க்கும் -1க்கும் நடுவில் எத்தனை கோடுகள் இருக்குது அப்படின்னா 4 கோடுகள். 2 3 4. அதில் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எண் எதுன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய முதல் மெத்தடான கலப்பு பின்ன வடிவத்தில் எழுதிக்கலாம். கலப்பு பின்ன வடிவத்தில் எழுதும்போது முதல்ல முழு எண் எழுதணும். முழு எண் வந்து 0க்கு அடுத்து தான் -1 எழுதுவோம். ஸோ முதல்ல நம்ம 0 தான் வரும். ஸோ 0 தான் முழு எண். அடுத்து தொகுதி மற்றும் பகுதி ரெண்டையும் எழுதணும். அதற்கு பகுதியை கண்டுபிடிக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை பிரிவுகள், அதாவது 0 1 2 3 4 5 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். அதில் இது நமக்கு தேவையான எண்ணானது எத்தனாவது பிரிவு அப்படின்னா 0 1 2. அது மாதிரி கொடுக்கப்பட்ட எண்ணானது 0வுக்கு இடது பக்கமாக இருக்கிறதுனால இதுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா எண்களுமே மைனஸில் தான் இருக்கும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சரும் மைனஸில் தான் கிடைக்கும். ஸோ இப்போ பின்ன வடிவுக்கு மாற்றும் போதும் நமக்கான ஆன்சரில் மைனஸ் இருக்கணும். 5 × 0 0. 0 + 2 2. ஸோ 2/5 -2/5 அப்படிங்கிறது தான் நமக்கான ஆன்சர். மைனஸை போட மறந்துடக்கூடாது. இப்போ நம்மளுடைய ரெண்டாவது மெத்தட், அந்த மெத்தடில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம். 0 1 2 3 4 5. ஸோ 5 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த 5ஆல் இந்த 2 எண்களையும் பெருக்கி அதே எண்ணாலேயே வகுக்கிறோம்.
வகுக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -5/5. இங்கே 0/5. ஸோ இது 0/5 இருந்தால் இது 0க்கு அடுத்து இடது பக்கமாக இருக்கிறதுனால எல்லா எண்களுக்குமே மைனஸ் வரும். இது 0/5, இது -1/5, இது -2/5. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் -2/5. நம்மளுடைய மூன்றாவது கணக்கில் தேவையான விகிதமுறு எண்ணானது 0வுக்கு வலது பக்கம், அதாவது பாசிட்டிவ் சைடில் வருது. ஸோ 0வுக்கு அடுத்து வலது பக்கம் எழுதும்போது 1க்கு அடுத்து தான் 2 எழுதுவோம். ஸோ நமக்கு தேவையான கலப்பு பின்னத்தில் முழு எண் வந்து இந்த +1 இருக்கணும். அதாவது எதிலிருந்து ஆரம்பிக்கிறோமோ அதுதான் முதல்ல முழு எண்ணாக வரணும். 0வுக்கு அடுத்து இருக்கக்கூடிய எண்களுக்கு இங்கிருந்து ஆரம்பிக்கும் போது -1ம் -2ம் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே முழு எண் -1 வரும். அதே மாதிரி வலது கை பக்கம் கொடுத்துருக்கும் போது 0க்கு அடுத்து 1க்கு அடுத்து தான் நமக்கு 2 வரும். ஸோ எது முதல்ல வருதோ அதுதான் நமக்கு தேவையான முழு எண்ணாக இருக்கும். ஸோ இதில் இந்த பிரிவை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். 1, 2, 3 கோடுகள் இருக்குது. அதில் லாஸ்ட் இந்த இடத்துல இருக்கிற எண் என்னன்னு நமக்கு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நம்ம எழுதும்போது எதிலிருந்து ஆரம்பிப்போம்? 0க்கு அடுத்து 1க்கு அடுத்து தான் 2 வரும். ஸோ 1ங்கிற எண் தான் நமக்கு தேவையான கலப்பு பின்னத்தின் முழு எண்ணாக இருக்கும். அதுவும் இந்த சைடு எல்லாமே ப்ளஸ் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு அடையாளமும் ப்ளஸில் தான் வரும். அடுத்து பகுதி மற்றும் தொகுதி. இதில் எத்தனை பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4 4 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க. அதில் நமக்கு தேவையானது எத்தனாவது பிரிவாக இருக்குது அப்படின்னா 0, 1, 2, 3. ஸோ மூன்றாவது பிரிவு தான் நமக்கு தேவையான எண். ஸோ 1 3/4ங்கிறது தான் நமக்கு தேவையான கலப்பு பின்னம். இதிலிருந்து பின்ன வடிவுக்கு மாற்றலாம். இந்த கலப்பு பின்னத்தை பின்ன வடிவுக்கு மாற்றலாம். 4 × 1 4, 4 + 3 7. ஸோ 7/4. நம்மளுடைய ரெண்டாவது மெத்தடான டைரெக்டாக பின்ன வடிவில் எழுதக்கூடிய மெத்தடு. இதில் எத்தனை பிரிவுகள்னு முதல்ல பார்க்கணும். ஸோ 0, 1, 2, 3, 4 4 பிரிவுகள் இருக்கிறதுனால 4ங்கிற எண்ணால் இந்த கொடுக்கப்பட்ட 2 எண்களையும் பெருக்கி வகுக்கணும். ஸோ இங்கே 1 × 4 4/4, இங்கே 8/4. ஸோ இது 4/4 இருந்தால் இது 5/4, இது 6/4, இது 7/4. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் டைரெக்டாக கிடைக்கிது. ஸோ இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தடை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.